வணக்கம் அன்பான மிஸ் அண்ணாச்சி நேயர்களே. இன்னைக்கு ஒரு அதிசய பறவையை பற்றி நம்ம பேச போறோம். இந்த பறவை ஏறக்குறைய டைனோசர் காலத்திலிருந்து வாழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆமாம் நேயர்களே, இந்த பறவை பல அதிசயங்களை உட்கொண்டு தன்னுடைய உள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கூர்மையான பார்வை, கூர்மையான நகங்கள், உருண்டை கண்கள் என்று பார்க்கவே மிகவும் பயங்கரமாக இருக்கின்ற ஒரு பறவை இது. நமக்கெல்லாம் ஒரு தெரிந்த பறவை தான் இது. ஆந்தை என்று கூறுவார்கள். இந்த ஆந்தை வகைகளிலே 40 கிராம் முதல் 6 அடி நீளமுள்ள ரெக்கையை கொண்ட ஆந்தைகள் வரை 200 வகைகளுக்கு மேலே ஆந்தைகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இவைகள் அதிசயமானவை. நமக்கெல்லாம் கண்கள் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தலையில் இருபுறம் இருக்கும். ஆனால் ஆந்தைக்கோ மனிதனுக்கு இருப்பது போல எதிரே இருக்கும். ஒரே காட்சி 2 கண்களும் காணும். நாம் கண்களை உருட்டுவோம், அது கண்களை உருட்டாது. ஆமாம், நமக்கு உருண்டையாக இருக்கும் கண், அதற்கு நீட்டமாக இருக்கும் கண், ஆகவே உருட்ட முடியாது. ஆனால் அதன் தலையை 270 டிகிரி தலையை திருப்புகின்ற வாய்ப்பு அந்த இறைவன் ஆந்தைக்கு படைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒரு காது மேலேயும் ஒரு காது கீழே இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருக்காது. அதனால் அவை ஒளிவன் வருகின்ற திசைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒரு 3D என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு படமாக அந்த ஒளி அதன் இதயத்திற்கு சென்று, காதுகள் மூலமாக இதயத்திற்கு சென்று இறையிடுக்கின்ற திசையை துல்லியமாக காட்டும். அது மட்டுமல்ல, அதன் இறக்கைகள் எவ்வளவு வேகமாக பறந்தாலும் கொஞ்சம் கூட சத்தம் வராது. சீப்பு போல அவைகள் சத்தமில்லாமல் பறப்பதற்கு ஏற்றவாறு அந்த இறக்கைகளை படைத்திருக்கின்றன. அண்டார்டிகா தவிர உலகில் எல்லா பகுதிகளிலும் வியாபித்திருக்கின்ற பறவையாக இந்த ஆந்தை அறியப்படுகிறது. கள்ளி செடிகளுக்கு இருக்கின்ற 40 கிராம் எடையுள்ள ஆந்தைகள் முதல் 6 அடி நீளமுள்ள இறக்கைகள் கொண்ட ஆந்தைகளும் உண்டு. அது மட்டுமல்ல, இவைகள் விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக இருக்கிறது. ஏனென்றால் இவைகள் பூச்சிகள், தவளைகள், சிறிய சிறிய பாம்புகள் மற்றும் எலிகளை பிடித்து உண்டு விவசாயிகளுக்கு மிக நண்பனாக விளங்குகிறார். இதை கிராமத்திலே தோட்டி என்று கூறுவார்கள். ஏனென்றால் பழக்கமில்லாத நபர்கள் அந்த ஊருக்குள் வருகின்ற பொழுது அவை சத்தமிடும். அந்த சத்தம் சற்று நமக்கு பயத்தை உண்டாக்குவது போல் அமைந்திருக்கும் ஆந்தை. அது மட்டுமல்ல நேயர்களே, ஆந்தைகளுடைய அந்த செரிமான திறன் இருக்கிறது அல்லவா, அவை அப்படியே சிறிய உயிரினங்களை அப்படியாகவும் சற்று பெரிய உயிரினங்களை துண்டு துண்டாகவும் கடித்து வெளியிடும். அதற்கு பற்கள் கிடையாது. ஆனால் உள்ளே 2 விதமான என்சைம் உருவாகி அந்த சதை பகுதிகள் செரித்துவிடும். எலும்பு, மற்ற முடி போன்றவை செரிக்காமல் இதற்கு 2 வயிறு, முன்குடல், பின்குடல் என்று. மின்குடல் செரித்துவிடும். பின்குடலில் இருக்கின்ற அந்த செரிக்காத பகுதிகள் உருண்டையாக வந்து அது வாயாலே ஒரு உருண்டையாக கக்கிவிடும். இது ஒரு அதிசயம். அது மட்டுமல்ல, இவைகள்
பகலில் உறங்கி இரவில் வேட்டையாடும் பறவை என்று நாம் நினைப்பது தவறு. இரவிலே தான் இவைகளுக்கு கூர்மையான பார்வை. பகலிலே அந்த வெளிச்சம் அவைகளுக்கு ஆகவே கண்களை மூடிக்கொண்டிருக்கும். இது மட்டுமல்ல, அதிசயத்தில் மற்றொரு அதிசயம், இவைகளுக்கு மூன்று இமைகள். இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்ட இந்த ஆந்தையின் நகங்கள், விரல்கள் மிக கூர்மையாக இருக்கும். இந்த 6 அடி ரெக்கைகள் கொண்ட அந்த ஆந்தைகள் ஒரு மானை கூட அப்படியே தூக்கி சென்று விடுமா. அப்பேற்பட்ட இனங்களும் ராட்சச இனங்களும் இந்த ஆந்தைகள் உண்டு. ஆகவே ஆந்தைகள் நமக்கு பாதகமானது அல்ல. அவைகள் நமக்கெல்லாம் நண்பனாகவும் ஊர்காவலனாகவும் விவசாயிகளுக்கு நண்பனாகவும் விளங்குகின்ற இந்த ஆந்தையை பற்றி பல்வேறு அதிசயங்கள் நாம் படித்தவில் தெரிந்து கொள்ளும். அதைத்தான் நம் நேயரோடு பகிர்ந்து கொண்டோம். ஆந்தையின் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நேச எனர்ஜி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.